ஹாய் பிரைஸ் லார்ட். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்களா? ஓகே அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் கர்த்தருக்குள் சுகமா இருப்பீர்கள் என்று சொல்லி கர்த்தருக்குள்ளாக நான் விசுவாசிக்கிறேன். சரிங்களா? இன்றைய தினத்திலே நான் ஆண்டவரிடத்துல கேட்ட, ஆண்டவரை எதை குறித்து நான் பேச நீர் சுத்தமா இருக்கிறேன் என்று ஆண்டவரிடத்துல கேட்டபோது ஆண்டவர் சொன்ன செய்தி என்னன்னா, அநேக பிள்ளைகள் உங்களுடைய ரட்சணியத்தின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி வச்சிருக்கிறீங்க. உங்களுடைய ரட்சணியத்தின் வஸ்திரம் கரைப்பட்டு இருக்கிறது. அது நிமித்தம் நீங்க இப்ப என்னன்னா, அநேக பிள்ளைகள் சொல்றாங்க, ஆண்டவர் ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை கொடுப்பேன், இந்த ஆண்டிலே ரெட்டிப்பான ஆசீர்வாதத்தை நீ காண்பாய் என்று சொன்னாரு. உன் கைகளின் பிரயாசத்தை மிகுதியாய் நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னாரு. நீ உன் சுகவாழ்வு சீக்கிரத்திலே துளிர்க்கும் என்று ஆண்டவர் சொன்னாரு. அது போல எதுவுமே ஆகவில்லை. பிள்ளைகளா, நீங்க உங்களுடைய ரட்சிப்பின் வஸ்திரத்தை கரைப்படுத்தி வைத்து கொண்டு ஏதோ ஒரு தேவனுக்கு பிரியமில்லாத அசுத்தமான காரியத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்து அதுல நீங்க ஒரு நுகமாய் அது உங்க மேல இருக்கும், இல்ல அது ஒரு கட்டா இருக்கும்னா, இல்ல நீங்க அதுக்கு அடிமதனப்பட்டிருப்பீங்க, அதை நீங்க வழக்கமா செய்றீங்கன்னா, நீங்க எப்படி எதிர்பார்க்கலாம் கர்த்தர் உங்களை அவர் கொடுத்த வாக்கு தத்தங்களை எல்லாம் நிறைவேற்றி? ஆண்டவர் வாக்கு தத்தங்கள் மெய்யாக பேசுகிறார். நம்ம சபையில போதகர் மூலமாய் பேசுவார். நம்ம இந்த கூட்டங்களை போய் நம்ம அட்டன் பண்ணும்போது அங்க இருக்கிற தேவதாசர்கள் மூலமாய் பேசுவார், தீர்க்கதரிசிகள் மூலமாய் பேசுவார். சரிங்களா? இல்ல தனிப்பட்ட விதத்திலே உங்களிடத்துல கூட ஆண்டவர் பேசுவார். நீங்க நான் சொல்ற ஒரு விஷயம் கேட்டுங்க. அந்தந்த வாக்கு தத்தங்களுக்குரிய ஒரு நியமங்கள் இருக்கு. நீங்க இப்போ ஆபிரகாமை கர்த்தர் பெருக செய்வேன், அப்படி உன் சந்ததியை பெருக செய்வேன், பூமியின் தூளை போல உன் சந்ததியை பெருக செய்வேன்னா ஆண்டவர் சொல்லுகிறார், நீ எனக்கு முன்பாக நடந்து உத்தமனா இரு என்று சொல்லி நம்ம ஆதி தகப்பனாகி ஆபிரகாம் இடத்துல சொல்லுகிறார். பிள்ளைகளா, நீங்க தேவனுடைய ஜனத்தாரே, நீங்க உங்க பரிசுத்தத்தை காத்து கொள்ளாம, நீதியை காத்து கொள்ளாம, சும்மா சபையில அந்த நியூ இயர் சர்வீஸ் அட்டென்ட் பண்றது, இல்ல எங்கேயாவது இந்த ஆசீர்வாத பெருவிழா நடந்துச்சுன்னா அங்க போயிட்டு வாக்கு தத்தங்களை கேட்டு ஆண்டவர் ரெட்டிப்பான நன்மையை கொடுத்துருவேன்ட்டாரு, இல்ல இந்த மாதத்துக்குரிய வாக்கு தத்தத்தை கேட்டுட்டு, ஓ பிரதர் இப்படி பேசிட்டார், சிஸ்டர் இப்படி பேசிட்டாங்க, இப்படியாக ஆண்டவர் வாக்கு தத்தம் உரைத்து விட்டார், வானமும் பூமியும் மாறி போனாலும் ஆண்டவருடைய வார்த்தைகள் ஒழிந்து போகாது, அவர் பொய் சொல்லுகிறதற்கு மனுபுத்திரன் அல்ல, மனம் மாறுவதற்கு அவர் ஒரு மனுஷன் அல்ல என்று சொல்லி நீங்கள் என்ன பண்றீங்கன்னா, வாக்கு தத்துவத்துக்கு பிள்ளைகளா, நான் சொல்றேன் கேட்டுங்க. வாக்கு தத்தம் கட்டாயம் ஆண்டவர் தான் பேசியிருப்பார், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. ஆனா அதற்குரிய பரிசுத்தம் நீதி நீங்க காத்து கொள்ளாம, ஏம்பா உங்கள் ரட்சணத்தையே நீங்க இழந்து போயிட்டு ரட்சணத்தின் வஸ்திரத்தை இவ்வளவாய் கரைப்படுத்தி வைத்து கொண்டு நீங்கள் எப்படி சுக வாழ்வுக்கு எதிர்பார்க்கலாம்? எப்படி நீங்கள் ஆண்டவர் ஒரு இளைப்பாறுதலை என்னுடைய ஓட்டத்திலே கொடுப்பார் என்று சொல்லி ஒரு லகுவாய் ஆண்டவர் என்னை நடத்தி சொல்வார் என்று எப்படி எதிர்பார்க்கலாம்? எப்படி இரட்டிப்பான நன்மைகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம்? முதலாவது கரைப்பட்டிருக்கிற உங்கள் ரட்சணத்தின் வஸ்திரத்தை ஆட்டுக்குட்டி